சிவாய நம. சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் முருகன். கோடி யுகங்களாக வாழ்பவராக சித்தர் நூல்கள் கூறுகின்றன. ஆனால் இன்றைய மனித ஆய்வாளர்களால் ஏறத்தாழ 9000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகான் ஆக கருதப்படுபவர் முருக கடவுள். தமிழ் மொழியை வடிவமைத்தால் தமிழ் கடவுள் என்று சிறப்புண்டு. வைதாக நிலையை, அதாவது என்றும் குமாரனாக அழகனாக நீண்ட காலம் ஏறத்தாழ 4000 ஆண்டுகள் பூத உடலுடன் வாழ்ந்து காட்டிய மகான் என்ற பெருமை இவருக்கு உண்டு. சரம் என்றால் மூச்சு. சரத்தை வயப்படுத்தினால் காலத்தை வெல்லலாம், காலானையும் வெல்லலாம், கடவுளையும் காணலாம் என்பது இவருடைய தத்துவம். சரத்தை வனப்படுத்தி காட்டியதால் சரவணன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. மனிதன் இறுதியில் சவமாக கூடாது, சிவமாக வேண்டும். கற்பூரம் கரைவது போல தன்னை வேறொரு பரிமாணத்திற்கு மாற்றிக்கொண்டு பிரபஞ்சம் எங்கு வெப்பிக்க வேண்டும் என்பது நிறைவான செய்தி. அதை அவரே நிரூபித்து காட்டியதால் பெம்மான் முருகன் பிரவான் இரவான் என்று அருணகிரிநாதரால் பாடப்பெற்றார். அகத்தியர், போகர், ஔவையார், அருணகிரிநாதர், நக்கீரர், வள்ளலார் உள்ளிட்ட பல மகான்கள் இவரிடம் நிறைவு தீட்சை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு எய்திய மகான்கள். உலகில் முருகனை அறியாத தமிழர்கள், முருகனை வணங்காத தமிழர்கள் எந்த நாட்டிலும் இல்லை. முருக கடவுள் இல்லாத ஒரு நபர் அல்ல, மனிதனாக இருந்தவர் மகானாக மாறியிருக்கின்றார். தமிழ் கடவுள் முருகன் என்கின்றாய், ஆனால் அந்த தமிழ் கடவுளுக்கு மட்டும் ஏன் 2 மனைவியர் உள்ளனர்? கடவுள் ஏன் தமிழ் பண்பாட்டினை காப்பாற்றவில்லை என்று முருகனை பற்றியும் அவர் தம் மனைவியர் பற்றியும் அறிந்து கொள்ள மானுடராக நமக்கு இன்னும் ஞானம் போதாது. இருப்பினும் அவருக்கு மனைவியர் 2 பேர் எதற்கு என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். அதை தெரிந்து கொள்வதற்கு முன் நாம் சுழுமுனை என்றால் என்ன என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். மகான் ஸ்ரீமத் சத்குரு சந்தானந்த சுவாமிகள் தன் கந்தகுரு கவசத்தில் சொல்வதனை பார்க்கலாம். சுழுமுனை என்பது மானுட உடலில் உள்ள ஒரு மைய நரம்பு. நமது உடலில் 2 ஜோடிகளாக உள்ள உறுப்புகள் எவை எவை என பார்த்தால் அவை புருவம், கண்கள், மூக்கின் நாசிகள், உதடுகள், மார்பகம், கைகள், சிறுநீரகம் மற்றும் கால்கள் என சொல்லலாம். இது உடலின் இடது புறமாகவும் வலது புறமாகவும் ஒரு மையத்தினை சுற்றி பின்னி பிணைந்து உள்ளன. அந்த மையமே தான் சுழுமுனை என்பதாகும். இன்னும் விரிவாக சொல்ல போனால் நமது உடலில் 2 ஜோடிகளாக இல்லாமல் ஒன்று மட்டும் உள்ள உறுப்புகள் எவை எவை என பார்த்தால் அவை எல்லாம் நமது உடலின் மத்தியிலே அமைகின்றன. இவற்றில் தலையிருந்து ஆராய்ந்து பார்த்தால் மத்தியில் உள்ள ஒற்றை உறுப்புகள் நெற்றி, தொண்டைக்குழி, மார்பு குழி, தொப்புள் குழி, ஆண் பெண் குழி, மலக்குழிக்கு மேல் இந்த 6 குழிகளையும் ஒரே நேர்கோட்டில் இணைத்தால் வரும் மையக்கோடே சுழுமுனையாகும். இந்த சுழுமுனை இந்த புருவ முடிச்சிலிருந்து தலையில விரிந்து பின் குவிந்து ஒடுங்குகிறது. இந்த தலை பரப்பினை பெரியோர்கள் சகஸ்ரா எனவும் ஆர்ஸ் எனவும் அழைப்பர். மருத்துவர்கள் லோகோவான கீழ் உள்ள படத்தினை பார்த்தால் அது எளிதாக புரியும். முருகன் கையில் இருக்கிற வேலும் இந்த சுழுமுனையின் குறியீடே. வேலின் குவிந்த பரப்பு நமது நெற்றியினும் வேலின் கீழ் உள்ள தண்டானது மற்ற 6 குழிகளையும் இணைக்கும் சுழுமுனை கோடாக உள்ளன. மருத்துவர்களின் லோகாவில் இடது புறமாகவும் வலது புறமாகவும் சுழுமுனையை பின்னி பிணைந்து செல்பவை. நமது அவயங்கள் வலது புறம் இருப்பது பிங்களை, இடது புறம் இருப்பது இடகலை. இதைதான் கந்தகுரு கவசத்தில் ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் சொல்லுகிறார். இடகலை பிங்களை ஏதும் அறிந்திலேன் நான், இந்திரியம் அடக்கியிருந்தும் அறிகிலேன் நான். எனவே இடதுபுறமும் வலதுபுறமும் உள்ள அவயங்களை இயக்கி இயங்க செய்வது இந்த சுழுமுனையே. சுழுமுனை தத்துவத்தை அறிந்து கொண்டால் எல்லா வல்ல இறைவனையும் அறிந்திடலாம். குண்டலினி சக்தி என சொல்லப்படுவதும் இந்த சுழுமுனை முடிச்சான நெற்றி பரப்பே அதாம். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைவன் உரைகின்றான். காண்பன யாவற்றுக்கும் இறைவன் உள்ளான். இதேதான் கந்தகுரு கவசத்தில் சதானந்த சுவாமிகள் கூறுகின்றார். சுழுமுனையை பற்றி தெரிந்து கொண்டாயிற்று, இன்னும் தலைப்புக்கு வரவில்லையே என்று
நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு உயிரிலும் உள்ள சுழுமுனையே முருகன் இடகலை பிங்கலை என இடப்புறமும் வலப்புறம் உள்ள அவயங்களையே வள்ளி தெய்வானையாக மனைவியர் என்று ஒரு குறியீடு. ஆனால் மையத்தில் உள்ள சுழுமுனையை தியானத்தின் வாயிலாக அறிந்து கொண்டால் இந்த மனைவியர் பற்றி குறியீடாக ஞானத்தினையும் அறிந்து கொள்ளலாம். இறுதியாக ஒன்று, கடவுள் ஒருவரே, அவர் எவராலும் பெறப்படவும் இல்லை, அவர் எதையும் பெற்று இருக்கவும் இல்லை என்பது. தமிழ் கடவுள் முருகனுக்கு மனைவியர் 2 என்பது இந்த சுழுமுனையை குறிக்கும் ஒரு வேதாந்த ரகசியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. முருகன் என்பது மனிதன் இல்லை, சத்தம், ஓசை. சிவன் படைப்புகளை சத்தமாக்கி முருகன் ஊடாகவே உருவாக்கின்றான், உருவாக்கி கொண்டும் இருக்கின்றான். அதனாலே ஓசையென சத்தத்தின் ஊடாக உருவாகும் தமிழ் மொழி கடவுள் முருகன் என்றார். எமது உடலின் இதயத்தில் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, அந்த சத்தம் ஓசைதான் முருகன். அந்த சத்தம் எமது இதயத்தில் இல்லை என்றால் உயிர் இறந்து விட்டது. உயிர் இருந்தால் தான் படைப்பு உருவாகும். ஒரு மொழிக்கு ஓசை கொடுப்பது என்றால் உலக அறிவான தகவல்களை ஆவணப்படுத்த வேண்டும். எனவே ஆவணப்படுத்தாத அறிவான தகவல்கள் மனித ஆயுளுடன் முடிந்து போகும். எனவே என்னதான் ஓசை படைப்பாக இருந்தாலும் அதை ஆவணப்படுத்தாட்டி வெறும் ஓசையாக அதன் அர்த்தம் கருத்து தெரியாத வெறும் ஓசையாகவே உணர்வும். எனவே ஆவணப்படுத்தும் எழுத்து வடிவத்தை பிள்ளையார் என்று அழைத்தார். அகத்தியர், ராவணன் போன்ற மகான்கள் சிவன் அணுத்துகள்கள் என்பதை உணர்த்த அகத்தியர் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் சிவனை, சிவசத்தியனை, சிவலிங்கத்தை வழிபட சிவ பக்தர்கள் முதல் தமிழ் சங்க தமிழ் ஓசை ஊடாக உருவாக்கப்பட்டமையால் ஓசை முருகன் என்றனர். நடராசர் கையில் உள்ள உடுக்கு ஓசையை குறிக்கிறது. முருகனிடம் வேல் மனித மூளைக்கும் இருக்கும் செவ்வேல் குறிக்கும். இதில் இருந்துதான் மேலோட்டமான என்ற சுரப்பு இரவு சுரந்து உடலை சமநிலை சீர் செய்கிறது. இதை 3ஆம் கண் என்று சொல்வார்கள். இதனாலதான் சிவனின் 3ஆம் கண்ணில் இருந்து முருகன் தோன்றினார்கள் என்றும் சொல்கின்றார்கள். சிவன் மனித உடலில் தலையில் உருவாகியிருப்பது தான் செவ்வேல். இந்த முருகனுக்கு சூரனை அழிக்க சக்தி கொடுத்தார் என்பதன் பொருள் அறியாமை. இருளில் மனிதன் மிருகங்கள் போல வாழாமல் மனித மூளையில் உள்ள செவ்வேலை பயன்படுத்தி அறியாமை என்ற சூரனை வதம் செய்து அறிவுடன் வாழ செல்லும் வரலாறு விரிந்து கட்டுதல் என்ற ஒரு பயிற்சி நிலை யோகத்தின் கண் உள்ளதுதான் என்ற உண்மையும் அது சாதாரண மக்களுக்கு சொல்லப்பட்டதல்ல என்றும் உணர்வதுடன் அதன் தன்மையும் உணர்ந்திடலாம். ஞானம் பெறுதலின் ஒரு படிநிலையே விந்து கட்டுதலாகும் என்றும் அதுவே முடிவானதும் அல்ல என்றும் அதை 3ஆம் படி நிலையாக யோக நிலையில் தான் 6 முகனார் அருணனார் பெற்றிட்ட யோகியினால் தான் செய்திட இயலும் என்று அறியலாம். பெண்பாலில் உள்ள சுரோதினமும் ஆண்பாலில் உள்ள சுக்கிலமும் சேர்ந்து கருத்தரித்து உடம்பும் உயிரும் உண்டாகிறது. தந்தையிடமிருந்து உயிரும் தாயிடமிருந்து உடம்பும் தோன்றினாலும் தோன்றிய அந்த உடம்பு உயிரும் 100 ஆண்டுகள் வரை நட்புடன் இருந்தும் உடம்பும் உயிரும் பிரியாமல் நட்போடு வாழ்ந்தாலும் ஒரு காலத்தில் எப்படியாவது உடம்பை விட்டு உயிர் புரிந்து போய்விடுகிறது. இதுவே இயற்கை நேதியகம். பருதேகமான ஆணும் பெண்ணும் கூடினால் உயிரும் பிரிந்து போகக்கூடிய பரு உடம்பு உருவாகிறது. ஆனால் சூட்சும தேகத்தை உண்டாக்க வல்ல இடது கலையாகிய பெண்ணும் வலது கலையாகிய ஆணும் சேர்ந்தால் சூட்சும தேகம் உண்டாகும். ஆனால் இடது கலையும் வலது கலையும் ஒருபோதும் சாதாரணமாக ஒன்று சேராது. ஆனால் ஒன்று சேராத இடது கலையும் வலது கலையாகிய சூரிய கலையும் சுழி முனையாகிய புருவ மத்தியில் ஒன்று சேர்ந்தால் அழிகின்ற பரு உடம்பு அழியாது. அழியாத சூட்சமும் தேகமும் தோன்றும். உயிரும் தோன்றி எல்லா ஒன்றினுள் ஒன்று கலந்து என்றும் அழிவற்ற மரணமில்லா பெருவாழ்வை பெற்று மாறாத இளமை கொண்ட ஒளி தேகமாக மாறிவிடும். இந்த மாபெரும் ரகசியத்தை முதலில் அறிந்த முதுபெரும் தலைவன் முருகப்பெருமான் தான் பெற்ற அந்த பேரின்பத்தை தனது சீடரான அகத்திய பெருமானை சார்ந்தும் சேராத இடது வலது கலைகளை சுழிமுனையில் ஒடுக்கி சேர்த்திட செய்து அகத்திய பெருமானையும் மரணமில்லா பெருவாழ்வை பெற செய்தார் என்பதையும் அறியலாம். இத்தகைய முருகனை வணங்கி நாமும் மரணமில்லா பெருவாழ்வை அடைவோமாக. திருச்சிற்றம்பலம்.